ஒரு நடிகன் எல்லா கேரக்டரையும் பண்ணணும், எல்லா விதமான கதையும் தேர்வு பண்ணணும். நான் இதை தான் பண்ணுவேன், அதை தான் பண்ண கூடாது. இல்ல சார், நான் ஒரு இன்செக்யூர் குணம் உள்ள ஒரு நபர், எனக்கு இது பொருத்தமா இருக்குமோன்னு நினைச்சா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் நாங்க முடிவு பண்ணியாச்சுன்னு அன்னி வந்து பஞ்சு அருணாச்சலம் மீது வந்து அவருக்கு ஒரு தனி கவனம் வந்துடுச்சு. இதுதான் காரணம். இப்ப சிவாஜியே படம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய பாதிப்பு இருக்கலாம், ஆனா அந்த நடிகனுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு. அந்த தனித்துவம் தான் ரஜினியை ஸ்டைலாக சூப்பர் ஸ்டாராக மாத்துச்சு. உங்களுக்கு வந்து பிரியா படம் வந்து சிங்கப்பூர்ல எடுத்தாங்க. அப்போ நீங்க அவுட்டோர், அப்போ வெளிநாடுகள்ல படப்பிடிப்புக்கு போறாங்கன்னா யூனிட் எந்த அளவுக்கு சுருக்கமா கொண்டு போயிடும். ஏன்னா வந்து ஏர்போர்ட், ஃபிளைட் டிக்கெட், விசா, தங்குற செலவு, இதெல்லாம் அப்ப வந்து வெளிநாட்டுல படப்பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். இப்போ சிங்கப்பூர் போறோன்னு அந்த பெரிய பிரியா யூனிட்டி அப்படி சுருக்கமாக்கி ஒரு கேமராமேன், கேமரா அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து லைட் மேனுங்க சும்மா நாம்கே 2 பேரு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் குறைவு, இப்படியா கொண்டு போகும்போது அங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து ரஜினி வந்து என்ன ஆயிட்டார், அந்த யூனிட்ல ஒரு ஆளா மாறிட்டார். என்னடா லைட் மேனுங்க தூக்கி போனா அந்த பேபி லைட்டையோ ஹெவி லைட்டையோ இவரு ஒரு பக்கம் தோல்ல தூக்கி பாரு, தூக்கின்னு வந்து நடக்க ஆரம்பிச்சுடுவாராம். நடக்க ஆரம்பிச்சு எஸ்பிஎம் எப்பவும் சொல்லுவாராம், ரஜினி நீங்க ஹீரோங்கன்னு வர சார், இங்க வந்துட்டோம் நம்ம சிங்கப்பூர்ல எல்லாரும் நம்ம ஒண்ணு, இங்க எல்லாரும் இங்க லைட் மேனு, நான் ஹீரோ, இந்த இதெல்லாம் வேணாம், எல்லாரும் உழைக்கணும், அவர் மட்டும் எத்தனை லைட் தூக்கின்னு வந்துட முடியும். இதுல என்னன்னா ஒரு தனியா டாக்ஸி வச்சுமானா அவ்வளவு செலவாகன்ட்டு ஒரு மினி லாரி, அப்போ வந்து டெம்போ லாரி மாதிரி, அப்போ சிங்கப்பூர் எப்படி இருந்ததுன்னு தெரியல, அதுல வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அப்போ வந்து பசிக்கும் போது வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டா அதிகமா செலவாகணும், பிரெட்ல வந்து ஜாமு பட்டரும் தடவி கொடுக்குறதான். அதை ரஜினி என்ன பண்ணார, இறங்கி அந்த பிரெட் ஜாமையும் தடவி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா எடுத்து போய் இவரே கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் எடுத்து போய் கொடுக்கும்போது மறுபடியும் எஸ்பி முத்துராமன் கூப்பிடுவாராம், எப்பா நீ ஹீரோ மெட்டீரியல்பா, நீ என்ன வந்து இப்படி இருக்கிறன்னு மறுபடியும் அந்த ரஜினி என்ன சொல்லுவாராம், சார் அப்படி நினைக்காதீங்க, இங்க நம்ம வந்து ஒரு பிரியா படத்தினுடைய யூனிட், நீங்க எஸ்பி முத்துராமன் சார், அவர் வந்து பஞ்சு அருணாச்சலம் சார், இவர் அந்த இதே கிடையாது, வந்து அவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு குடும்பம், இங்க வந்துட்டோம், நாம போய் மெட்ராஸ்ல போய் வேற விதமா மாறிக்கலாம், இங்க இருக்கும்போது நாம தானே அப்படின்ட்டு அந்த உற்சாகமா அந்த பிரெட்ல வந்து இந்த கொடுக்கறது. ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, ஹோட்டல்ல தங்காமல் ஒரு சின்ன அப்ப இருக்கிற ஒரு லாட்ஜ் மாதிரியான ஒரு விஷயத்தில் தங்கி இருக்காங்க. ஏன்னா செலவை அந்த அளவுக்கு சுருக்கணுமோ. அப்ப என்ன பண்ணாரு, எஸ்பி முத்துராமனும் அவருடைய கேமராமேன் பாபும் ஒரு ரூம், பஞ்சு அருணாச்சலம் அவர்களும் ரஜினிகாந்த் ஒரு ரூம். இந்த ரூம்ல போன பிறகுதான் தெரியுது, இவர் ஆகச்சிறந்த ஒரு கதாசிரியர், இவர் ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான மனிதர் யார் ரஜினிகாந்த் அப்படின்னு 2 பேருக்கு தெரியாது. அவ்வளவு விஷயங்களை, பல விஷயங்களை மனவிட்டு பேசியிருக்காங்க 2 பேரும். பேசி 2 பேரும் அவ்வளவு தூரம் பேசி அதன் பிறகு பாத்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் சொன்னாராம், ரஜினி உங்களுக்காகவே நான் கதை பண்றேன், நீங்க என்னுடைய ஒரு பிரதர் மாதிரி, அந்த கதையை சிறப்பா எடுப்போம், நம்ம வேற லெவல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு பாத்தீங்கன்னா பிஆர்ஸ் கிரியேஷன் ஆகட்டும் அல்லது பஞ்சு அருணாச்சலத்துடைய திரைக்கதை ஆகட்டும் ரஜினிக்கு ஒரு பெரிய பலமா இருந்தது. அதனால தான் பாத்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் எப்பொழுது கூட்டாலும் அவங்க வீட்டுக்கு போய் நிக்கிற ஒரு நபர் வந்து ரஜினிகாந்த், கமலஹாசன் கூட அத்தனை படம் பண்ணிருக்காங்க.